Hello students, now we are going to see 8th Maths Unit 3 Algebra Graph Part 3 Exercise 3.9. In the previous video in Part 2 we have seen Exercise 3.8 Sums 4 and 5. Now I am going to explain first one. Fill in the blanks. First subdivision y is equal to px where p belongs to z integers always passes through the dash. இதுக்கு answer வந்து origin 0, 0. Solution when we substitute x is equal to 0 in equation y is equal to px, y also becomes 0. Therefore 0, 0 is a solution. அதாவது x க்கு வந்து 0 அப்படின்னு substitute பண்ணோம்னா நமக்கு y வந்து 0 கிடைக்கும். So x 0 னா y 0. So இதுக்கு solution வந்து origin 0, 0. Second subdivision, the intersecting point of the line x is equal to 4 and y is equal to minus 4 is dash. இதுக்கு answer வந்து 4, minus 4. So solution x is equal to 4 is a line parallel to the y axis and y is equal to minus 4 is a line parallel to the x-axis. And the point of intersection is a point that lies on both the lines and which should satisfy both the equations. அதாவது x is equal to 4ங்கிறது வந்து parallel to y-axis வரும், y is equal to 4 minus 4ன்றது parallel to x-axis. இந்த point of intersection அதாவது x is equal to 4, y is equal to minus 4. இது ரெண்டு லைனுமே வந்து எங்க intersect ஆகுது அப்படின்னா அந்த இது வந்து ஈக்குவேஷன் வந்து both lines should satisfy. அது வந்து எந்த பாயிண்ட் அப்படின்றது வந்து 4, minus 4. Third one is scale for the given graph. So on the x-axis 1 centimeter dash units, y-axis 1 centimeter that is equal to dash units. With reference to given graph, அதாவது கிராஃப்ல இருந்து நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 3, அதாவது x-axisல 1 சென்டிமீட்டர் வந்து 3 units, y-axis 1 சென்டிமீட்டர் that is equal to 25 units. இப்ப கிராஃப்ல வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் x-axis என்ன கொடுத்திருக்கு, y-axis என்ன கொடுத்திருக்கு அப்படின்னுட்டு. So இந்த கிராஃப பார்த்தோம்னா x-axisல வந்து என்ன கொடுத்திருக்கு அப்படின்னா இந்த பக்கம் ஒவ்வொரு சென்டிமீட்டருமே வந்து 3 யூனிட்ஸ் கொடுத்திருக்கு, 3, 6, 9 அப்படின்னுட்டு. லெஃப்ட் சைடு வந்து என்ன கொடுத்திருக்கு, ரைட் சைடு ஆஃப் 0 வந்து எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூ 3, 6, 9. லெஃப்ட் சைடு 0 வந்து எல்லாமே நெகட்டிவ் வேல்யூ -3, -6, -9. அடுத்தது அதே மாதிரி y வேல்யூ எடுத்துக்கிட்டோம்னா y ஆக்சிஸ்ல above the x ஆக்சிஸ் வந்து 25, 50, 75 அப்படின்னு கொடுத்திருக்கு. below the x ஆக்சிஸ்ல -25, -50, -75 கொடுத்திருக்கு. சோ இந்த கிராஃப்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா x ஆக்சிஸ்ல ஒரு சென்டிமீட்டருமே வந்து 3 யூனிட்ஸ், y ஆக்சிஸ்ல ஒரு சென்டிமீட்டருமே வந்து 25 யூனிட்ஸ் அப்படின்னு தான் வந்து ஸ்கேல்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ நம்ம ஸ்கேல்ல வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா x ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் 3 யூனிட்ஸ், y ஆக்சிஸ் வந்து 1 சென்டிமீட்டர் வந்து 25 யூனிட்ஸ் அப்படின்னு எழுதணும். சோ நம்ம கிராஃப்ல பார்த்தோம் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ஸ்கேல் x ஆக்சிஸ்ல 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 3 யூனிட்ஸ், y ஆக்சிஸ்ல வந்து 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 25 யூனிட்ஸ். அதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். Second question, write true or false. First subdivision, the points 1, 1, 2, 2, 3, 3 lie on a same straight line. The statement வந்து true or false அப்படின்னா the statement வந்து true. Solution, the points 1, 1, 2, 2, 3, 3 all satisfy the equation y is equal to x which is a straight line, hence it is true. அதாவது x 1னா y 1, x 2னா y 2, x 3னா y 3. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த ஆர்டர் பேர்ல first one represents x, second one represents y. So x1 y1, x2 y2, x3 y3. So x என்ன வேல்யூவோ அதுதான் வந்து y வேல்யூ. So இது வந்து எப்படி கிடைக்கணும், நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா கிடைக்கும். So இது வந்து கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவான ஸ்டேட்மெண்ட். செகண்ட் சப்டிவிஷன் y is equal to minus 9x not passes through the origin. அதாவது y equal to minus 9xங்கிறது வந்து origin வழியா போகாது அப்படின்றதான் இந்த ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து false ஸ்டேட்மெண்ட். சொல்யூஷன் வந்து என்ன அப்படின்னா when we substitute x is equal to 0 in y is equal to minus 9x we get to y is equal to minus 9 into 0 equal to 0. So xக்கு வந்து 0 அப்படின்னு போட்டோம்னா y ஓட வேல்யூ வந்து நமக்கு 0 தான் கிடைக்கும். So for x is equal to 0 na y equal to 0, x is 0, y is 0 அப்படினா அது வந்து origin. So the line passes through the origin 0, 0. Hence the given statement அது என்ன கொடுத்திருக்கு 0, 0 origin வழியா போகாதுன்னு கொடுத்திருக்கு. So the given statement வந்து false.
Third question, will a line pass through 2,2? அதாவது 2,2 வழியா போகணும். If it intersect the axis at 2,0 and 0,2. அதாவது இந்த 2,2 அந்த இதுல வந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பாஸ் ஆகணும். அதே சமயத்துல ஆக்சிஸ் வந்து 2,0வும் 0,2 அந்த இதுல வந்து நமக்கு இன்டர்செக்ட் ஆகணும். ஆனா இதுக்கு சொல்யூஷன் வந்து அந்த லைன் டஸ் நாட் பாஸ் த்ரூ 2,2. இது வந்து எப்படி அப்படின்றத வந்து நான் கிராஃப்ல இருக்கிறத வந்து வரைஞ்சு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த கிராஃப்ல வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒரு சென்டிமீட்டருமே வந்து ஒரு யூனிட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சோ அதாவது ரைட் சைடு எக்ஸ் ஆக்சிஸ்ல ரைட் சைடு ஆஃப் 0 வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் 1 2 3 4 5 எக்ஸெட்ரா. அதே மாதிரி லெஃப்ட் சைடு ஆஃப் 0 வந்து எல்லாமே நெகட்டிவ் வேல்யூ -1 -2 -3 -4 எக்ஸெட்ரா. அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்ல அபோவ் த எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூ 1 2 3 4 எக்ஸெட்ரா. அதே மாதிரி பிலோ த எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒய் வேல்யூஸ் எல்லாமே நெகட்டிவ் -1 -2 -3 எக்ஸெட்ரா. சோ இதுல வந்து என்னது அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒரு சென்டிமீட்டரும் ஒரு யூனிட் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்ல ஒரு சென்டிமீட்டர் ஒரு யூனிட் எடுத்திருக்கிறேன். எப்போதுமே கிராஃப்ல வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒரு சென்டிமீட்டர் எத்தனை யூனிட் எடுத்திருக்கோம், ஒய் ஆக்சிஸ்ல ஒரு சென்டிமீட்டர் எத்தனை யூனிட் எடுத்திருக்கோம் அப்படின்றத நம்ம ஸ்கேல்ல வந்து நம்ம எழுதணும். சோ ஸ்கேல் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட். சோ இதுல நமக்கு என்ன இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்கு அப்படின்னா ஒரு லைன் வந்து எப்படின்னா 2,2 அதுல வந்து பாஸ் ஆகுது. ஆனா வந்து 0,2 2,0ல இன்டர்செக்ட் ஆகுதா, அதுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கு. சோ இதுல வந்து நான் என்ன எடுக்கிறேன்னா எக்ஸ் வந்து 2, இது பாயிண்ட் ஆர்டர் பேர் வந்து 2,0. சோ 2,0 அப்படின்றதுல என்னன்னா எக்ஸ் ஓட வேல்யூ வந்து 2, ஒய்யோட வேல்யூ வந்து 0. சோ ஆர்டர் பேர்ல எப்போதுமே ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரெப்ரசன்ட்ஸ் எக்ஸ், செகண்ட் ஒன் ரெப்ரசன்ட் ஒய். இங்க வந்து எக்ஸ் ஓட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ வந்து 0. எப்போதுமே ஒய் வந்து 0 அப்படின்னா அது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கும். சோ 2,0ங்கிறத நம்ம எங்க மார்க் பண்ணணும்னா எக்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல 2 இருக்கிற இடத்துல வந்து அந்த பாயிண்ட வந்து மார்க் பண்ணி நியர்பை 2,0 அப்படின்னு எழுதிக்கிறோம். அடுத்தது வந்து 0,2. சோ இங்க எக்ஸ் வந்து 0, ஒய் வந்து 2. எக்ஸ் 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா எப்போதுமே அது வந்து ஒய் ஆக்சிஸ்ல இருக்கும். சோ இந்த ஒய் ஈக்குவல் டு 2 அப்படின்ற இடத்துல ஒய் ஆக்சிஸ்ல பாயிண்ட மார்க் பண்ணி நியர்பை 0,2 அப்படின்னு எழுதிக்கிறோம். சோ 0,2 and 2,0 இது ரெண்டையுமே வந்து ஜாயின் பண்ணா நமக்கு ஒரு லைன் கிடைக்குது. அடுத்தது வந்து 2,2 x2 y2 அந்த இடத்துல பாயிண்ட மார்க் பண்ணி 2,2 அப்படின்னு எழுதிக்கிறோம். சோ இந்த 2,2 இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த லைனுக்கு 0 to 20 இந்த லைனுக்கும் வந்து எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனுமே கிடைக்காது இல்ல. சோ இந்த 2,2ல வந்து ஒரு லைன் பாஸ் ஆச்சு அப்படின்னா இதை இன்டர்செக்ட் பண்ணாது. இதை இன்டர்செக்ட் பண்ணல அப்படின்னாக்கும் இதை இன்டர்செக்ட் பண்ணனா இந்த வழியா வந்து போகாது. ஏன்னா இந்த 2,2வும் 0 to 20 இந்த லைனுக்குமே வந்து எந்த ஒரு இன்டர்செக்டிங்குமே கிடையாது. சோ 2,2 இது வந்து டஸ் நாட் இன்டர்செக்ட் the லைன். அதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சோ கிராஃப்ல இருந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த லைன் வந்து டஸ் நாட் பாஸ் த்ரூ 2,2. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். Fourth question, a line passing through 4, -2 and intersects the y-axis at 0,2. Find a point on the line in the second quadrant. இது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு லைன் வந்து 4, -2 அதுல வந்து பாஸ் ஆகுது அண்ட் இன்டர்செக்ட் த ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ்ல வந்து 0,2ல இன்டர்செக்ட் ஆகுது. ஃபைண்ட் அ பாயிண்ட், ஒரு பாயிண்ட் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஆன் த லைன், இந்த கொடுத்த அந்த கண்டுபிடிச்சிருக்க லைன்ல இந்த செகண்ட் குவாட்ரண்ட்ல ஒரு பாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் என்ன கொடுத்திருக்கு அப்படின்னா லைன் வந்து பாசஸ் த்ரூ எந்த பாயிண்ட் வழியா போகணும் 4, -2 அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல அது எங்க இன்டர்செக்ட் ஆகணும் அப்படின்னா 0,2. நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்ப ஒரு பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கணும் இந்த லைன்ல. அதே சமயத்துல செகண்ட் குவாட்ரண்ட்ல எனி பாயிண்ட் இன் த செகண்ட் குவாட்ரண்ட் வில் ஹாவ் எக்ஸ்எஸ் பாசிட்டிவ், எக்ஸ்எஸ் நெகட்டிவ் அண்ட் ஒய்எஸ் பாசிட்டிவ். சோ நமக்கு செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிற ஒரு பாயிண்ட் ஒரு ஆர்டர் பேர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ் வந்து நெகட்டிவாவும் ஒய் வந்து பாசிட்டிவாவும் இருக்கும். சோ தேர்ஃபோர் இந்த பாயிண்ட் இன் த செகண்ட் குவாட்ரண்ட் இஸ், அதாவது கிராஃப்ல இருந்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து -1, 3 அதாவது இந்த லைன்லயும் இருக்கணும். அதே சமயத்துல 4, -2ல பாஸ் ஆகணும், 0,2ல இன்டர்செக்ட் ஆகணும். அதே சமயத்துல ஒரு பாயிண்ட் செகண்ட் குவாட்ரண்ட்னால எக்ஸ் வந்து நெகட்டிவா இருக்கும், ஒய் வந்து பாசிட்டிவா இருக்கும். சோ செகண்ட் குவாட்ரண்ட்ல இந்த லைன்ல வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். இது ஒன் ஆஃப் த பாயிண்ட் வந்து -1, 3. இது வந்து எப்படி இந்த ஆன்சர் வருது அப்படின்றத உங்களுக்கு நான் கிராஃப்ல எக்ஸ்பிளைன் பண்றேன்.
இதுல வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து ஒரு சென்டிமீட்டர் ஒரு யூனிட் எடுத்திருக்கிறேன். ரைட் சைட் ஆஃப் 0 வந்து எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூ 1 2 3 4 எக்ஸெட்ரா. லெஃப்ட் சைட் ஆஃப் 0 வந்து எல்லாமே நெகட்டிவ் வேல்யூ -1 -2 -3 எக்ஸெட்ரா. அடுத்தது y ஆக்சிஸ்ல above the 0 வந்து x எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூ 1 2 3 4 எக்ஸெட்ரா. below the x ஆக்சிஸ் வந்து y ஆக்சிஸ்ல வந்து எல்லாமே வந்து நெகட்டிவ் வேல்யூ -1 -2 -3. சோ இங்க x ஆக்சிஸ்ல ஒவ்வொரு சென்டிமீட்டர் ஒரு யூனிட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி y ஆக்சிஸ்ல ஒரு சென்டிமீட்டரும் ஒரு யூனிட் எடுத்திருக்கேன். இதை எப்போதுமே நான் சொல்லியிருக்கேன் ஸ்கேல்ல வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கேல் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட். சோ இங்க என்ன கொடுத்திருக்கு அப்படின்னா ஒரு பாயிண்ட், அதாவது 4,-2 அதுல வந்து பாஸ் ஆகணும். அதே சமயத்துல ஒய் ஆக்சிஸ் வந்து 0,2ல வந்து இன்டர்செக்ட் பண்ணணும். அதோட வந்து இந்த செகண்ட் குவாட்ரண்ட்ல ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு வேணும். அதுதான். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாயிண்ட் வந்து நம்ம பிளாட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எப்போதுமே வந்து எக்ஸ் சொல்லியிருக்கேன், செகண்ட் வந்து ஒய். சோ 4,-2னா எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து 4 எடுத்துக்கிறோம், ஒய் ஆக்சிஸ்ல வந்து -2 எடுத்துக்கிறோம். சோ அது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகுறது இந்த பாயிண்ட். அங்க பாயிண்ட மார்க் பண்ணி நியர்பை 4,-2ன்னு எழுதிக்கிறோம். சோ லைன் வந்து இந்த இதுல வந்து பாஸ் ஆகணும். அதே சமயத்துல ஒய் ஆக்சிஸ்ல வந்து நமக்கு வந்து 0,2ல இன்டர்செக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 0,2 எப்போதுமே எக்ஸ் 0 வரந்தா அது வந்து ஒய் ஆக்சிஸ்ல தான் அந்த பாயிண்ட மார்க் பண்ணணும். சோ இங்க எக்ஸ் 0 ஒய் 2. சோ ஒய் ஆக்சிஸ்ல 2 இப்படின்ற இருக்கிற இடத்துல நம்ம பாயிண்ட மார்க் பண்ணி நியர்பை 0,2ன்னு எழுதிக்கிறோம். அந்த ரெண்டு பாயிண்டையும் வந்து நம்ம ஜாயின் பண்றோம். ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்றோம், அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்றோம். எக்ஸ்டெண்ட் பண்ணுனா இந்த பாயிண்ட் என்ன வருது அப்படின்னா -1 3. அது வந்து அந்த பாயிண்ட். சோ அந்த பாயிண்ட் வந்து நியர்பை நம்ம என்ன -1,3ன்னு எழுதிக்கிறோம். அடுத்து வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணோம் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இது வந்து எக்ஸ் வந்து -2, y is equal to 4. சோ அந்த பாயிண்ட் பக்கத்துல -2,4ன்னு எழுதிக்கிறோம். அடுத்து வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா -3, இங்க வந்து 5. சோ -3,5. சோ செகண்ட் குவாட்ரண்ட்ல இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போனோம்னா நமக்கு வந்து மெனி பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சோ ஒன் ஆஃப் த பாயிண்ட் அதுதான் வந்து என்னது -1,3. இந்த கிராஃப்ல வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், உங்களுக்கு வீடியோ கிளாரிட்டிக்காக நான் வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிருக்கேன். ஸ்கேலுக்கு அடுத்தது வந்து மார்க் பண்றதுக்கு, அந்த பாயிண்ட் வந்து பிளாட் பண்றதுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். எல்லாத்துக்குமே நான் ஸ்கெட்ச் தான் யூஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கணும்ன்றதுக்காக. ஆனா நீங்க வந்து கிராஃப்ல பென்சில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்கெட்ச் வந்து யூஸ் பண்ண கூடாது. சோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா நம்ம எந்த பாயிண்ட்ஸ் வேணாலும் இருக்குது. இதுல -1,3 அப்படின்றது ஒன் ஆஃப் த பாயிண்ட். சோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். So therefore point in the second quadrant is -1,3. அந்த லைன்ல வந்து இருக்கிற அதே சமயத்துல இதை இன்டர்செக்ட் பண்ற செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிற பாயிண்ட் வந்து -1,3. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். Recap. In this video we have seen exercise 3.9 sums 1 to 4. Thank you students.